துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். முதலமைச்சருடன் திருமாவளவன் சந்திப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்து பேசுகிறார் திருமாவளவன். கூட்டணியில் ஏற்பட்டுள்ள சில முரண்களை களைய பேச்சுவார்த்தை என தகவல். கூட்டணி உறுதியாக உள்ளது என்பதை தெளிவுபடுத்த சந்திப்பு என்றும் தகவல். மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து அழைப்பு விடுக்க உள்ளேன். இவ்வாறு திருமாவளவன் கூறியுள்ளார். டாஸ்மாக் மூடுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. மது மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய தொழில். உணர்வு பூர்வமான செயலில் நாம் கை வைத்துள்ளோம். சிரமப்பட்டு படித்து IAS ஆன சிலர் கூட தற்போது சாராயம் விற்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் என்று VCK தலைவர் தொல் திருமாவளவன் பேசியுள்ளார். திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழகத்தில் ஆளும் திமுகவுடன் கூட்டணியில் உள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் 2 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட VCK 2லும் வெற்றி பெற்றது. திருமாவளவன் MP-யாக உள்ளார். தமிழகத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் சூழலில் தேர்தல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் பாஜக, பாமக தவிர இதர கட்சிகள் வரலாம் என பேசியிருந்தார். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருப்பதும் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்ததும் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் தஞ்சையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் டாஸ்மார்க்கை மூடுவது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. சிரமப்பட்டு படித்து IAS ஆன சிலர் கூட தற்போது சாராயம் விற்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறினார். இது தொடர்பாக திருமாவளவன் கூறும் பொழுது, திமுக கூட்டணியில் தான் VCK உள்ளது. ஆனால் சிலர் இதனை பெரிதுபடுத்துகிறார்கள். மதுவிலக்கு மாநாடு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வருகிறது. எங்கள் நோக்கத்தில் எவ்வித களங்கமும் இல்லை. மது ஒழிப்பு மாநாட்டை சிலர் பெரிதுபடுத்துகிறார்கள். மதுவிலக்கு என்பது அனைவருக்குமான இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அனைவரும் பங்கேற்கலாம் என்று அழைப்பு விடுத்து இருக்கிறோம். இந்த மாநாட்டில் பங்கேற்பதும் பங்கேற்காததும் அவரவர் விருப்பம். நாங்க LKG தான், பாமக BHD தான். இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சில கசப்பான அனுபவங்களால் சேர்ந்து செயல்பட முடியாத நிலைக்கு எங்களை பாமகவினர் தள்ளிவிட்டனர். இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. பாமகவை இழிவுபடுத்துவது எங்களது நோக்கமும் கிடையாது. ஒருவர் மட்டும் சொல்லி மதுவிலக்கை அமல்படுத்த முடியாது. படிப்படியாகத்தான் அமல்படுத்த முடியும். டாஸ்மார்க்கை மூடுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய தொழில், மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு படித்து IAS ஆகும் சிலரை கூட தற்போது சாராயம் விற்கும் தொழிலில் ஈடுபடுத்துகின்றனர். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் சொன்னால் அதனை உற்பத்தி செய்யும் தொழிலதிபர்கள் நம்மை எதிரிகளாக பார்க்கிறார்கள். எனவே உணர்வு பூர்வமான செயலில் நாம் கை வைத்துள்ளோம். இவ்வாறு அவர் கூறினார். முன்னதாக திருமாவளவன் எக்ஸ்தல பக்கத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் பேசிய வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது. பின்னர் டெலீட் செய்யப்பட்டது. பின்னர் மீண்டும் பதிவிடப்பட்டு டெலீட் செய்யப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் இதனை அட்மின் தான் செய்திருப்பார் என்று தெரிவித்தார். ஆனால் அதன் பின்னர் அந்த வீடியோ மீண்டும் அவரது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்தார். இத்தகைய சூழலில் இன்று முதல்வர் ஸ்டாலினை திருமாவளவன் சந்தித்து பேசியிருக்கிறார். தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.